கண்ணுக்கு முன்னாடி ஒரு இனப்படுகொலையை பார்த்த பிற்பாடு இத்தனை வருஷம் காசு கட்டி சந்தா போட்டு இந்த புத்தகம்லாம் வீட்டில் வாங்கினது லாஸ்ட்ல பொய்யை தான் அவன் சொன்ன பொய்யை தான் அவதூறை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா புலிகளை பற்றி அவன் அதானே கொண்டு தந்தான் நமக்கு. பள்ளி ஆசிரியர் எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும். ஆனால் வீட்டு சூழ்நிலை படிக்க முடியாத, அதனால 10ஆம் வகுப்பு முடிச்ச உடனே கொத்தவலிக்கு அனுப்பிவிட்டாங்க. புதிய ஜனநாயகம், புதிய கலாச்சாரம்லாம் எனக்கு அந்த ஆரம்ப அந்த புத்தகங்களை பார்க்க நேரத்துல எனக்கு நம்ம இதை வந்து வெளிக்காட்டுறதுக்கு ஆன ஒரு வாய்ப்பு என்ன சொல்ல தெரியல. ரொம்ப மனதை காயப்படுத்திட்டு வேதனை ரணப்படுத்திட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். ரொம்ப நாள் கொஞ்சம் அமைதியாட்டே அப்படி இருந்தேன். எல்லா வகையிலும் உங்களுக்கு நிர்வாகத்திற்கு ஆளுகளுக்கு பிரச்சனை. அவங்க வரதட்சணை வாங்கணுங்கிறது சரிங்களா? வரதட்சணை வாங்க சரியை தாண்டி வரதட்சணை வாங்க முடியும். அவங்களுக்கு வந்து கமிஷன் கொடுக்கணும் ஜமாத்துக்கு. நம்ம யாரை ஏற்று அரசு பண்ணா அவங்க அத்தனை பேர் அங்கே வந்து பழையபடி அங்கேயும் வந்து தலித்து, பெரியாரையும், அம்பேத்கரையும், திராவிடம், அப்போ பருத்தி மூட்டை குடோல இருந்துட்டு போலாம்டா. யாரு இது? யாருக்கு அவங்க கண்ணு முன்னாடி சித்து இடக்கு யாரு இது? நம்ம என்ன தானே அப்படிங்கிற இது மண்டைக்குள்ள இது ரொம்ப உணர்ச்சி பூர்வம் வந்துடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்துக்காண்டி, இஸ்லாமிய சமூகத்துக்காண்டி வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் தமிழரசன் அப்துல் காதர். பேரே வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரிதலை கொடுக்கும், ஒரு செய்தியை சொல்லும். அப்படியான ஒரு தோழர், நீண்டகால தமிழ் தேசிய களத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் தமிழரசன் அப்துல் காதர். இயற்பெயரே தமிழரசன் அப்துல் காதரா இல்லை நீங்கள் வச்சுக்கிட்டீங்களா? இல்லை, தமிழரசன் அப்துல் காதர் தான் இயற்பெயரே. 2009க்கு பிற்பாடு இந்த களத்தில் வந்து நிற்கிறோம். நமக்கான ஒரு அடையாளம் மாட்டு ஒரு தமிழ் பேரை சேர்க்கணும். நான் சேர்க்க தாண்டி கூட இருந்தவங்க அதை பேர்களை வலியுறுத்தினாங்க. அப்போ நான் தேர்ந்தெடுத்தது தோழர் தமிழரசனுடைய பேரை. இயக்கத்தோடி உள்ள மக்களோடையில சின்ன தொடர்புல இருந்த நேரத்தில் அகதிகளுக்கான சின்ன சின்ன வேலையில் பார்த்துட்டு இருந்தோம். இல்லை, அதான் நம்ம அதுக்குள்ள முன்னாடி அப்துல் காதர், தமிழரசன் அப்துல் காதரா ஆகுறதுக்கு முந்தைய அப்துல் காதர் இருப்பார்ல. ஆமா, அவர் யாரு? அவரு யாருனாக்கா அவரு இஸ்லாமிய அமைப்போடி அந்த சிந்தனையோடி அப்படி வேலை பார்த்த அப்துல் காதர். 2009 வரைக்கும் இதான். எந்த ஊரு? நான் இன்னைக்கு பேசுறது காரணம் அந்த அமைப்பும் நான் சொல்ல முடியும். நான் இன்னைக்கு இந்த தமிழ் தேசியம் பேசுறதுக்கும் பொதுத்தளத்துல பொதுப்படையா பேசுறதுக்கும் அந்த அமைப்பு ஒரு காரணம் சொல்ல முடியும். எந்த அடிப்படையில்? என்னைக்கா பயணிச்ச அமைப்பு பேரு சொல்லுவாங்க. அது எம்ஜிஎம் எங்க ஒரு காரணம். நம்ம ஒரு கன்னியாகுமரியில சூரங்குடியை சேர்ந்த. உங்களுக்கு எந்த ஊர்? எனக்கு நாகர்கோவில் பக்கத்துல திட்டுவிளை, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்துல திட்டுவிளை. அவங்க வந்து அமைப்பை தொடங்கி நடத்திட்டு இருந்தாங்க. பத்திரிகையாளர் வேற, எம்ஜிஎம் குலாம் முகமதுன்னு பேரு. அப்போ அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், முஸ்லீம்கள், இவங்களுக்காக ஒரு குரலாட்டு. நான் கூட இருந்த அவங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்க வந்து ஐயா TM மணிலாம் கூட தான் இருந்தாங்க. தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள்ல ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு அந்த ஆளான ஐயா இளைய பெருமாள் சொல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர். ஆரம்பத்திலே TM மணிக்கு அவர் தான் தலைவர். அவர் பறையர் அமைப்பு. ஆமா, இவங்களோடு சேர்ந்த ஒரு இணக்கப்பாடு. தமிழ் சமுதாய சூழ்நிலையில ஒரு இஸ்லாமிய அமைப்பு இவங்களெல்லாம் ஒன்றிணைச்சு பள்ளிபாவுடைய கனவு இப்படிதான் இருந்தது. அப்போ இப்படி செயல்பட்ட ஒரு அமைப்புல நான் அவங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சுது. அப்போ அதனால இந்த தமிழருடைய அந்த சூழ்நிலை ஒரு முஸ்லீம்கள் மட்டும் பேசிட்டு போறது, இஸ்லாத்துக்கு உள்ள மட்டும் சட்டத்திட்டம் உள்ள நின்று பேசுறது, வெளியே உள்ள விலகி நிற்கிறத தாண்டி உள்ளுக்கு வந்து அது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த அமைப்போடு வேலை பார்த்து. 2009 பிற்பாடு நீங்க ஒரு இஸ்லாமிய அமைப்புல இருந்தீங்கன்னா அதுக்குள்ள மட்டுமே சுத்திக்கிட்டே இருந்திருப்பீங்க. அது சார்ந்து மட்டுமே பேசி இருப்பீங்க. இது எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு பொது பிரச்சனையாக பேசக்கூடிய ஒரு அமைப்புங்கனால உங்களுக்கு பரவலான பார்வை இருந்தது. நமக்கு இது இலகுவாட்டு இருந்தது. தமிழ் தேசியரா உடனே ஒரு இஸ்லாமிய கட்டமைப்புல இஸ்லாமிய ஜமாத்துகளுக்கு ஊருக்குள்ள முஸ்லிம்களாக நான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில வணக்க வழிபாட போற தவின்னு சொல்லக்கூடிய ஏகத்துவ கொள்கை. இப்ப இங்க இருக்கணும் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு திரும்ப இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இஸ்லாத்துக்குள்ளே. அப்படி நம்ம குடும்பமும் அப்படிதான். அதனாலதான் ஊர் விளக்க வர பண்ணி வச்சிருக்கேன். ஜமாத்துல இருந்து ஊர் விளக்கம் வரீங்க. நான் வந்து இஸ்லாத்துக்குள்ளால மூடநம்பிக்கையில ஏத்து பேசுறதுனாலதான் என்ன ஊர் விட்டு நிக்க வச்சிருக்கேன். அப்படி தூய்மையாதான் பேசக்கூடிய ஆள் இஸ்லாத்திலே. நீங்க அப்ப இஸ்லாமிய அமைப்புல இருக்கும்போது தூய்மைவாதி தான். இப்பவும் அப்படிதான் ஒரு வகாபிசத்துக்குள்ளேன்னு சொல்லிடலாம் வச்சுடுங்களேன். அப்படி இருந்தவனும் தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிட்டான்னு அந்த 2009 கண்ணு முன்னாடி ஒரு இனப்படுகொலை பார்த்த பிற்பாடு
நம்ம அது வரைக்கும் புத்தகங்கள் படிக்கிறோம், எல்லாமே செய்வோம். 96, 97 இருந்து ஒரு வீட்டில் நூலகம் இருந்தனால வீட்டிலே ஒரு வீட்டில் நூலகம். அப்பா அம்மா அவங்க எதுவும் இதுல மாதிரி ஆர்வமா இருந்தாங்களா? உங்களுக்கு எதுக்குள்ள ஆர்வம் எப்படி வந்தது? அவங்களாம் வந்து படிப்பறியற்ற மக்கள் தான், அம்மா சரி அப்பாவும் சரி. நம்ம சின்னதுலேயே இந்த கதை புத்தகங்கள் மேல ஒரு விருப்பம், அது எப்படி வந்து சொல்ல முடியாது. சின்ன வயசுல என்ன சின்ன வயசுல இருந்துட்டு ராணி காமிக்ஸ்ல எல்லாரும் போல ராணி காமிக்ஸ்ல ஆரம்பிக்க முடியாது. ஒரு காலகட்டம் வந்து இசையில நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும், பாட்டுகள். அப்போ ஐயா ஏசுதாஸ்ல இருந்து எஸ்பிபில இருந்துட்டு இளையராஜா வரை நல்லா பிடிக்கும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா நானும் பள்ளிக்கூடத்தில் பாடுறேன், பாடி 3ஆம் பரிசுலாம் வாங்கியிருக்கிறேன். இப்ப என்ன கதை மலர் ஒரு ஆரம்பத்துல தினமலர்ல கதை மலர் போட ஆரம்பிச்சேன். சிறுவர் மலருக்கு அப்புறம் கதை மலர் ஒன்று வாரம் தரம் சனிக்கிழமை தோறும் ஒரு புத்தகம் வந்துட்டு இருந்து. அந்த அட்டை படம் பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய ஓவியம், ஓவிய படமா வரும், புகைப்பட மாட்டு ஏசுதாஸ் உடையது. வீடு ஃபுல்லா பாட்டு புக்கு அடிக்க வச்சிருப்போம். அப்பவும் மைண்ட் செட்டு எங்க போகுது, அந்த கதை புத்தகத்தை நோக்கி போகுது. ஆனா கதைகள் நிறைய சிறுகதைகள் இருக்கும். அப்ப சிறுகதை ஆரம்பிச்சது மாலைமதி போன்ற புத்தகங்கள். அதுக்கப்புறம் ராணிமுத்து உள்ள போவும் சாண்டில்யன்னு தான் பிடிக்கும் நமக்கு. கோவி மணிசேகரன் பிடிக்க ஆரம்பிச்சு. அந்த வரலாற்று கதையோட்டங்கள் பொன்னியின் செல்வன் கையில கிடைக்க ஆரம்பிச்சு. அப்போ இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் அது உள்ள இருக்குது. தமிழ்நாடு எப்படி இருந்தது அந்த காலகட்டத்தில், ஒரு அரசியல் அதோடைய பின்னடைவில் எல்லாமே நமக்கு தெரியுது. அதுக்கு அடுத்த கட்டம் மட்டும் புத்தகங்களை தேட ஆரம்பிக்கிறோம். இந்த அடிப்படை முடிஞ்சன புத்தகங்களை எங்கெல்லாம் பிளாட்பார கடையில எங்கெல்லாம் சாலை ஓரங்கள்ல பழைய புத்தகம் கிடைக்கோ வாரி எடுத்து வீட்டுக்கு கொண்டு போக அது ஒரு காலம் இல்ல. இன்னொன்று களவும் இருந்தது புத்தகம். சில புத்தகங்கள் பார்த்தா காசு கொடுத்து வாங்க முடியாது, கடைகள் இல்ல, வீடு இல்ல. நண்பர் உங்க வீட்டுக்கு வரேன், புத்தகத்தை அடிச்சுட்டு போயிறேன், கையில கிடைச்சுன்னா எடுத்துட்டு போயிடுறது. இப்படியே போயிட்டு இருந்தது. இதை தாண்டி அரசியல் ஒரு ஆர்வம் வருது. NCPH மூலமாட்டு பழைய புத்தகங்கள் அவ்வளோ அங்க ரொம்ப விலை குறைவாட்டு கிடைக்கும், சோவியத் யூனியனோட புத்தகங்கள். அப்போ அது படிக்கிற நேரத்தில் பொது உடைமை, அது சர்வதேச அளவிலான அந்த பொது உடைமை, வர்க்க பேதங்கள் எல்லாமே நமக்கு புரியுது. இதுக்கு தமிழ்நாட்டு சூழ்நிலையில ஒரு தேட்டம் நமக்கு கொடுக்குது. அப்போதான் மாக்காய்க்காவுடைய புதிய ஜனநாயகம், புதிய கலாச்சாரம்லாம் எனக்கு அந்த ஆரம்பத்துல அந்த புத்தகங்களை பார்க்க நேரத்துல எனக்கு நம்ம இதை வந்து வெளிக்காட்டுறதுக்கு ஆன ஒரு வாய்ப்பு. காசு கிடையாது எனக்கு, ஒரு நாள் சம்பளம் எனக்கு 30 ரூபா தான் சம்பளம். என்ன பாத்தீங்க? நான் வந்து ஹோட்டல்ல புரோட்டா கடையெல்லாம் ஆரம்பத்துல வேலை, எல்லா வேலையும் பார்த்துருக்கேன், புரோட்டா கடையில அதிகமாட்டு இருந்தது. இப்ப என்ன ஆகி போச்சு, படிப்பை வந்து விட்டீங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு தான், வீட்டு சூழ்நிலை. 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வேலைக்கே கிளம்பிட்டோம். சென்னையில வரைக்கும் வேலையை கொண்டு விட்டுருந்து 8ஆம் வகுப்பு முடிச்சாலே வீட்டுல சென்னையில வந்து எக்மோர்ல ஒரு கடையில கொண்டு விட்டுட்டாங்க. நான் ஒரு நாள் இன்னும் 5 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடிட்டேன், அம்மா தேடிட்டுன்னு. அப்ப இந்த மாதிரி போயிட்டு 10ஆம் வகுப்புலயும் அதுல அதிகமா தரம்ல 1, 2 தரம் எடுக்கக்கூடிய நல்லா படிக்கக்கூடிய பையன் தான், நல்லா கடுமையா படிக்கக்கூடிய பையன். பள்ளி ஆசிரியர் எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும். ஆனா வீட்டு சூழ்நிலை படிக்க முடியாத, அதனால 10ஆம் வகுப்பு முடிச்ச உடனே கொத்து வேலைக்கு அனுப்பிவிட்டாங்க. கொத்து வேலை கடுமையாட்டு இருக்கனால வீட்டுக்கும் புரியும்ல, அம்மா இவ்வளவு கஷ்டப்படுதான்னு சொல்லிட்டு நம்மள சின்ன சின்ன ஹோட்டல் தொழிலுக்கு அப்படி எப்படி போயிட்டோம். இப்போ படிப்பு ஆர்வம், புதிய கலாச்சாரம், புதிய ஜனநாயகத்துக்கு சந்தா செலுத்தி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டு. நான் 93ல தான் 10ஆம் வகுப்பு முடிக்கிறேன். 93, 94, 96, 97 எங்க வீட்டுல இன்னைக்கும் புத்தகங்கள் இருக்குது. வீட்டுக்கு சந்தா போட்டு புதிய கலாச்சாரம், புதிய ஜனநாயகம் வீட்டு வந்துட்டு இருந்து. அப்ப சராசரி எனக்கு ஒரு 17 வயசு, 16, 17 வயசுல சந்தா போட்டு. ஆமா 10 படிக்கும் போதே. ஆமா, இன்னும் புத்தகங்கள் 10 இல்ல, அந்த 10ஆம் வகுப்பு 94 முடியுது எனக்கு. 93, 94 வெளியே வரேன். அதுக்கு ஒரு வேலையில் பாக்குறேன். எங்க பாட்டி வீடு மதுரையில இருந்து 96, 97 அந்த ரேஞ்சு. பாட்டி வீடு மதுரையில இருந்து பாட்டியை பார்க்குறது மாதந்தோறும் வருவேன் மதுரைக்கு வந்தா எய்த்தால தான் பெரியார் பேருந்து நிலையம். பெரியார் பேருந்து நிலையத்துல அந்த அபிராமி தேட்டரா, தங்கரிகள் தேட்டரு, அதுக்கு முழுக்க புத்தகங்களா போட்டிருக்கும். அப்ப அதுல புத்தகங்கள் வாங்கக்கூடியது. பக்கத்துல ஒரு நேரம் அங்க கையில கிடைச்ச புத்தகம் தான் புதிய கலாச்சாரம் புத்தகம். ஒடுக்க 4 ரூபா 5 ரூபா வாங்குறேன், வாங்கிட்டு சந்தா போட்டுருந்தேன். அப்போ மாதத்துக்கு 2 புதிய ஜனநாயகம், ஒரு புதிய கலாச்சாரம் வந்துட்டு இருந்தேன். இதுதான் அரசியல் நினைச்சிட்டு இருந்தேன் 2009 வரைக்கும். 2009 வரைக்கும் புதிய ஜனநாயகம், புதிய கலாச்சாரத்துல வரதான் அரசியல் நினைச்சிட்டு இருந்தோம் ஓரளவுக்கு. ஏன்னா அந்த தியேட்டர் எங்க போச்சுனாக்கா மனைவியெல்லாம் கூட்டிட்டு குழந்தை பிறந்த போறவங்க கூட வந்து அங்க சென்னையில புத்தக அந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்க, அதோடைய வெளியீட்டு ஒண்ணு இருந்ததா, கிளைக்காற்று வெளியிட்டதான். அலுவலகத்தினா போய் புத்தகம் வாங்க போயிருக்கேன். சவுத் விஷன் இருக்கும், எனக்கு முகவரியே தெரியாது. திருவல்லிக்கேணி அங்க வந்து இறங்கி அந்த அட்ரஸ் பார்த்து விசாரிச்சு மனைவியோட அலைவான கடந்துட்டு அலைஞ்சு அங்கே சவுத் விஷன்ல புத்தகம் வாங்கியிருக்கேன், கிளைக்காற்றுல புத்தகம் வாங்கியிருக்கேன். அவ்வளவு ஆரமா இருந்தோம். அதுதான் வரலாறு, இதான் அரசியல் நினைச்சிட்டு இருந்தோம். 2009 இவ்வளவு ஆளும் இவன் சொல்லியிருந்த பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு.
கண்ணுக்கு முன்னாடி ஒரு இனப்படுகொலையை பார்த்த பிற்பாடு இத்தனை வருஷம் காசு கட்டி சந்தா போட்டு இந்த புத்தகம்லாம் வீட்டில் வாங்கினது காசு பொய்யை தான் அவன் சொன்ன பொய்யை தான் அவதூறை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா புலிகளை பற்றி அவன் அதானே கொண்டு தந்தான் நமக்கு. ஆனா அவங்க அந்த மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஆதரிச்சவர்கள் தானே மாக்காய்க தோழர்கள். மக்களுடைய சுய நிர்ணயத்தை ஆதரிச்சாலுமே அரசியல் ரீதியாட்டி எங்களுடைய போராட்டத்தை அவங்க வந்து கடுமையான விமர்சனம் பார்க்க போனா புலிகளை தாண்டி எல்லாரும் ஆதரிச்சு போல இருக்காங்க. 2009 அவங்க வந்து அந்த விஷயத்தை முன்னெடுத்தும் பயணம் செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கடும் இப்போ எந்த அளவுனாக்கா 2009 இனப்படுகொலை சரிதாங்கிற மாதிரி தான் அவங்களுடைய இதுக்கு முன்னாடி இருந்த எழுத்துக்கள் இருக்கும். நம்ம தொடர்ந்து அதை படிச்சுட்டு தொடர்ச்சியாட்ட அந்த புத்தகம் அவ்வளவுமே இந்த சாட்சிகளா இருக்குது. நீங்க படிச்சுனாக்கா ஒட்டுமொத்தத்துல ஈழத்தமிழருடைய குரல் இது வரைக்கும் அந்த போராட்ட குரல் தான் இதோட பின்னடைவு காரணம், எவ்வளவு இனப்படுகொலை காரணம் சொல்லிட்டு கொன்னவன் மேலேயே கொஞ்சம் பழி தூக்கி போட போல தான் இருக்கும். தெளிவான பார்வை இருக்காது. அவங்களுக்கு தெளிவான பார்வைனாக்கா இன்னைக்கும் அவங்க தெளிவு இல்லையா, அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கலாம். நமக்கு ஒரு பாடம் எடுத்தாரு ஒரு வாத்தியார், அந்த வாத்தியார் இப்ப எங்க இருக்காருன்னு பார்க்குற நேரத்துல அப்போ நீங்க அந்த புத்தகம் அந்த அமைப்பு அதோடைய அடிப்படை எல்லாமே முடிச்சு போச்சு. அப்ப நமக்கு அரசியல் படிச்சிருந்தவங்க தான் அந்த அரசியல் தெளிவுக்கும் காரணம். 2009 பிற்பாடு தமிழ் தேசியத்துக்கான அரசியல் தெளிவுக்கும் காரணம். சரி, நான் உங்களை ரொம்ப விரும்பி நேர்காணல் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். முக்கியமான காரணம் என்னன்னா 2009 இருந்து நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க குடும்பமா வந்து அந்த போராட்ட களங்கள்லாம் வந்து மனைவி பிள்ளைகளோட வந்து கலந்துக்கிட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். உங்கள் கூட சேர்ந்து உங்கள் மனைவி இதுக்கு எப்படி துணை வந்தாங்கங்கிறது ஆச்சரியமாக இருந்துச்சு. முதல்ல ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய பெயருக்கு முன்னாடி தமிழரசன் போட்டுக்கிட்டு, ஏன்னா மதத்தை தான் முதன்மையாக வச்சுருப்பாங்க. நான் இதை வந்து குற்றச்சாட்டெல்லாம் செய்யல, யதார்த்தத்தை சொல்கிறேன். அதுக்கு மாறாக வந்து இல்லை நான் தமிழரசன், தமிழ் தான் என்னுடைய ஆதி இது அப்படிங்கிறத முன்னெடுத்து பயணம் செய்கிறாங்க. இன்றைக்கி நிறைய தம்பி தங்கைகள் நாம் தமிழரில் பயணம் செய்கிறாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதை கடந்து நாங்கள் தமிழ் தான் எங்களுடைய இது அப்படின்னு முன்னெடுத்துட்டு வர்றாங்கல்ல, வந்து நீங்கள் வந்து உங்களை ஆரம்பத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட உரையாடணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி இந்த இதுக்குள்ளே வந்தீங்க, ஈழம் சார்ந்த இதுக்குள்ள? ஈழம் சார்ந்தா அதே போல் தான். இந்த 2009 தான் நானும் ஊரை விட்டு ஹைதராபாத் போகிறேன். நம்ம அது வரைக்கும் நான் முதல் சொன்ன போல இங்கே ஈழ விடயத்தை பற்றி சிலோனில் ஒரு பிரச்சனை, இலங்கை பிரச்சனை. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் இப்போ எவ்வளோ ஆர்வமாக இதை பற்றி பேசுகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து சரியாக 1 கிலோமீட்டரில் அகதி முகாம் இருந்தது புதப்பாண்டியில். ஐயா ஜீவானந்தத்துடைய சொந்த ஊர், அவர் பிறந்த ஊர் புதப்பாண்டியில் தாலுகா ஆபீஸ்ல அகதி முகாம் இருந்தது. 83 கலவரத்துல எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு இருக்குமா, அப்போ நான் புகைப்பட கண்காட்சி பார்த்திருக்கேன். அன்னைக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து அந்த 83 ஜூலை கலவரத்துக்கு வந்து ஊருக்கு ஊர் வந்து ஒரு கொட்டாய் கட்டி போட்டு இந்த படங்கள் ஃபுல்லு வரிசையா அடுக்கி விட்டுருப்பாங்க. பார்த்துட்டு ஒரு உண்டியல் வச்சிருப்பாங்க, நம்மள முடிஞ்ச போட்டிருப்போம். நான் அன்னைக்கு பார்த்துட்டு ரொம்ப நாள் பயந்துருக்கேன். அதை அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். இந்த கடுமையான ஒரு நடந்த நம்ம கண்ணால் அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட இல்லையா மனுஷனே கண்டு துண்டமா நிறைய பேர் வெட்டி கொள்ள போட முடியுது. ஒரு ஆடு மாடு அறுத்து தாண்டி மனுஷங்களை கண்டு துண்டமா வெட்டி போட்டுனா அது பயங்கரமா இப்பெல்லாம் நடக்குமா? சின்ன வயசு அப்பவுமே அதை உணர்வு இருந்தது. 2009 அது ஒரு அமைதியா இருந்தோம், அது ஒரு சராசரி மனிதனா இருந்தோம். மே 15, 16, 17 ஒரு நாளிதழ்கள்ல ஒரு வித்தியாசமான செய்திகள் வந்துட்டு இருக்குதா. 18 ஒரு தகவல் என்ன கிடைக்குது, ஒரு ஏதோ ஒரு கேள்விப்பட. ஏன்னா நம்ம கைபேசி எதுவும் இருக்காது உங்களுக்கு, புத்தகங்களுக்கு நாள் தாண்டி தான் வரும். தினசரி பத்திரிகை அவருடைய செய்தி தான் அன்னை நம்ம 2009 முடிஞ்ச அளவுக்கு. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தகவல், தம்பிகள் எங்கள் ஊர்லலாம் இன்டர்நெட்டு வந்த புதுசு, தம்பிகள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுட்டு அந்த வாடகைக்கு கொடுவாங்களா இந்த 1 மணி நேரத்துக்கு, அந்த மாதிரி இது ப்ரௌசிங் சென்டர். நான் கேள்விப்பட்டுட்டு நம்ம தம்பிகள் தான் எல்லாம் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறானோ செஞ்சுருக்கானோ. அவங்கள்ட்ட கேட்டேன், மக்களை இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு, அதை கொஞ்சம் அடிச்சு பாருங்க. மே 18 அந்த மே 18 தலைவர் அடிப்பட்ட. அப்போ அது போட்ட நேரத்தில் அதை பார்த்துட்டு அதோடு சேர்ந்து அங்குள்ள அதெல்லாம் நமக்கு அதில் கம்ப்யூட்டர்லேயே வந்துட்டு இருக்குது, பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மாதிரி அரண்டுட்டு நமக்கு. ஏன்னா கவனம் இல்லாமல் இருந்தோம். யாரு இது, யாருக்கு கண்ணு முன்னாடி சித்து கிடைக்கு, யாரு இது நம்ம என்ன அப்படிங்கிற இது ரொம்ப உணர்ச்சிபூர்வம் வந்துடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்துக்காண்டி இஸ்லாமிய சமூகத்துக்காண்டி அமைப்புகள் இயக்கங்கள் கடுமையாக வேலை பார்த்துருக்கேன். அப்பவும் நிறைய வழக்குகள் வாங்கியிருக்கேன். காவல்துறையில் ஒரு குறிப்பிட்ட நபராக இருக்கிறேன், கண்காணிக்கக்கூடிய நபராட்டு இருக்கிறேன். ஆனால் இவ்வளோ காலமும் நம்ம இதை பற்றி பேசலையே. அப்போ இத்தனை 1.25 லட்சம் மக்கள் ஒரே நேரத்தில் இந்த 2-3 நாள் தொடர்ச்சி வரைக்கும் உங்களுக்கு இதை பற்றிய ஒரு சிந்தனை இல்லை. சராசரி அரசியல் பக்கத்து நாட்டில் ஒரு நிகழ்வு நடக்குது, ருவாண்டால ஒரு சம்பவம் நடக்குது, பலஸ்தீன்ல ஒரு சம்பவம் நடக்குது, இலங்கையில பர்மாவில் நடக்க மாதிரி இலங்கையில் நடக்குது. பெருசா நம்மள அதை வந்து பெரிய நம்மள ஈர்க்கல.
ஆனா அந்த கடந்த கடைசி இந்த 3 நாட்கள் அந்த சம்பவங்கள் அதை பார்க்க நேரத்துல அந்த என்ன சொல்ல தெரியல. ரொம்ப மனதை காயப்படுத்திட்டு வேதனை ரணப்படுத்திட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். ரொம்ப நாள் கொஞ்சம் அமைதியாட்டே அப்படி இருந்தேன். அப்படி ஏற்கனவே எனக்கு ஊர்ல நிறைய பிரச்சனை இருந்தது, எடுத்தது போலீஸ் வழக்கு காரணங்கள். அப்போ ஊரை விட்டு தாண்டி போன்னு சொல்லிட்டு தான் என் மனைவிக்கு ரொம்ப முடியாம ஆயிட்டு, மிகப்பெரிய ஒரு அறுவை சிகிச்சை ஒன்று இருந்தது, முடிச்ச இடத்த ரொம்ப டவுன் ஆயிட்டு சொல்லிட்டு ஹைதராபாத்துக்கு எங்க அக்காலாம் அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டேன். போன பிறகு இந்த வடு அந்த வேதனம்ல விட்டுட்டு போகல. ஒரு சம்பவம் நடந்து விட்டா அடிக்கடி அது வந்து நம்ம தொந்தரவு பண்ணிட்டே இருந்தது. சொல்ல முடியாததெல்லாம் ஆனா வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்து. அப்ப ஏன் இதை நம்ம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு? அப்ப யோசிக்கிற நேரத்துல ஏதாவது செய்யணும்ல, இதுவரை செய்யல, ஏதாவது செய்யணும். அந்த ஒரு அகாவுன்னு சொல்லுவாங்களா நம்ம ஊர்ல, அவர் அகாவுன்னு சொல்லுவாங்க. செய்ய முடியாத செஞ்சே தீரானு ஒரு நம்ம ஏன் செய்யாம நம்ம மீதான ஒரு கோபம். ஏன்னா சமகாலத்துல இருந்திருக்கிறோம், ஒரு அநியாயம் நடந்திருக்கு, இதுக்கான ஒற்றை குரல் கூட நம்ம கொடுக்காம இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு இது குற்ற உணர்ச்சி, நமக்குள்ள குற்ற உணர்ச்சி, ஏதாவது செய்யான்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். இதான் இங்க செய்ய முடியாதெல்லாம் ஹைதராபாத்ல இன்னொரு மாநிலத்துல போய் அது தங்கச்சி இசைப்பிரியாவுடைய புகைப்படம் வந்த நேரத்துல மிகப்பெரிய அளவுல மாதாப்பூர்ல, அங்கேயும் ஏற்கனவே தம்பிகள் இங்க தமிழ்நாட்டு தம்பிகள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மாதாப்பூர்ல வந்து ஐடி துறை நூற்றுக்கணக்கான தம்பிகள் அங்கே வேலை பார்த்துருங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு எடுத்துட்டு இந்திரா பார்க்கும் ஒரு இடத்துல தொடர்ச்சியாட்டு இங்கே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிரச்சனையும் இங்கே தொடர்ச்சியாட்டு நம்ம உண்ணாவிரதம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டே இருப்போம். மே 17 நினைவேந்தலுக்கு வேண்டி நம்ம ஒரு ஆளு அங்கே தமிழ்நாட்டுக்காரரே ஒரு ஆளு கமலஹாசன் சொல்லிட்டு ஒரு ஏசி இருந்தார், அவர்கிட்ட போய் அனுமதி கேட்டோம். அப்போ அங்கே தெலுங்கானா பிரச்சனை ஓட்டினால அனுமதி தரலை. அந்த நேரத்தில் இந்த படம் திரைப்படம் மெட்ராஸ் கேபே திரைப்படம் வருது. அப்பவும் அறிவிப்பு கொடுக்குறேன். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நேரம் மக்கள் ஒருங்கிணையில, நான் தகவல் கொடுத்தாச்சு, நேரம் கொடுத்தாச்சு, யாரும் வரல. நான் பதாகையில் முந்தின நாள் இரவு நாங்கள் பிள்ளைலாம் இருந்து பதாகையெல்லாம் எல்லாம் தயார்படுத்திட்டு போய் நிற்கிறோம். ஆளகான யாரும் ஆளகான இல்லை, படம் ஆரம்பிக்க போகிறோம். வந்துட்டு சும்மா போட வேணும், இருக்க 2 பிள்ளைகள் நான் மட்டும் ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிச்சிட்டோம். அதை நான் அது பெருசா நினைக்கல. நம்மளால ஏதோ ஒரு சின்னத்தை முக்கிய செய்தோம் சொல்லிட்டு நாங்க படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதை காட்டுறதுக்காண்டி ஒரு புகைப்படத்தை போட்டு விட்டாங்க. ஐயோ, 1 மாசம் நிம்மதியே உறங்க முடியாது. உலகம் முழுக்க நீங்க பதிவு பண்ணிருந்தீங்க, உங்களுக்கு முன்னாடி ராஜ்குமார் பழனிசாமி தோழர் அவரு பதிவு போட்டு விட்டு இருந்தாரு. உலகம் முழுக்க மொரிசியஸ் நாட்டுல இருந்துட்டு, மலேசியா இருந்துட்டு, நாட்டுடைய அமைச்சகத்துல அமைச்சரா இருக்கக்கூடிய ஆட்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே, தமிழ்நாட்டுல அதே மாதிரி பெரிய பெரிய அமைப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே எனக்கு அரண்டுட்டேன். ஒண்ணுமே செய்யாதது ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பை காட்டுறதுக்கு இந்த இனம் வந்து நமக்கு இவ்வளவு மதிப்பு மரியாதை தருத. அது அப்போ தீர்க்கமா இதுல நம்ம ஏதாவது முடிவு எடுத்தே தீரானும், ஏதாவது செஞ்சே தீரானுன்னு தொடர்ச்சியாட்டு அந்த நேரத்துல தமிழ்நாட்டுல நீங்க இஸ்லாமியரா இருந்து அதை வந்து ஏன்னா அமைப்பு மீது வந்து ஒரு குற்றச்சாட்டுவது, அதனால இஸ்லாமியர்கள் எப்பவுமே விலகி இருப்பாங்க, அதுல இருந்து ஒதுங்கி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும். ஆனா அந்த அமைப்புக்குள்ள இஸ்லாமிய படைகள் தனி அவங்க தளபதிகள்லாம் இருந்திருக்காங்க, வச்சிருக்காங்க, அதெல்லாம் வேற. ஆனாலும் நீங்க வந்து இந்த பொதுத்தளத்தை அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா எல்லாருக்கும் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா அந்த நேரத்தை தம்பி நீங்க சொல்ல போல ஒரு விஷயம் அதுல இருக்குது. மேதகுடைய புகைப்படங்களை பதிவு செய்யறதுக்கே கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெளிவு இல்லை. ஏற்கனவே நம்ம ஒரு மூளையில இல்லாட்டி மாக்காய்க்குடைய பத்திரிகைகள்ல ஏற்கனவே ஒண்ணு நமக்கு சுரப்பட்டிருக்கு, காத்தாங்குடி சம்பவங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுதானே நான் இவ்வளவு வருஷம் படிச்சதானே, கடைசியில் 2-3 நாளா நமக்கு அது தெளிவு அடைஞ்சிடாதுல. படிக்கான சம்பந்தம் மாட்டே அதிக மாட்டு. அப்போ நம்ம ஒரு ஆளை இப்படி ஒரு ஆளை மேல ஒரு ஆளுக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோம், அவரு மேல நம்ம அன்பு செலுத்துறோம். ஆனா அவர் மீது ஏற்கனவே என்ன அடிச்ச என் குடும்பத்தை அடிச்சாட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, உண்மையா பொய்யா விசாரிக்கணும் சொல்லி கடுமையாட்டி என்னால எந்தெந்த பகுதிகளில் எப்படிலாம் போக முடியுமோ அந்தந்த பகுதிகளெல்லாம் போய் கடைசியில 7 தமிழர் விடுதலை அமைப்பு வரைக்கும் நான் அவங்களோட அது வரைக்கும் உள்ள போயிட்டேன். அற்புதமா கூட்டிட்டு அறிவண்ணனை பார்க்க போறது, தகவல்களுக்காண்டி தான் அங்க அவங்கள பார்க்க போறது. அறிவண்ணனுடைய புத்தகத்தை தூக்குமர நிலையிலிருந்து ஒரு மேல்முறையீட்டு மனு, அது தெலுங்கு மொழிபெயர்த்தோம். நான் ஹைதராபாத்ல இருந்துட்டு நாகேந்திரான்னு சொல்லக்கூடிய உஸ்மானியா யூனிவர்சிட்டியுடைய ஒரு ப்ரொஃபஸர் வச்சு மொழிபெயர்ப்புலாம் செஞ்சுட்டோம், அந்த புத்தகத்தை வெளியிட்டுக்காங்க. எப்படி உங்களுக்கு இந்த இதுல உங்களுக்கே வாழ்வாதாரம் பெரும் போராட்டமா இருக்கு. ஆமா, நீங்க அந்தந்த வேலை கிடைக்கிற வேலை அந்த மாதிரி செய்யறீங்க, எப்படி இதுக்குள்ள வீட்டுல சத்தம் போடலையா? திரும்ப சொல்லுதாங்களா, நம்ம எதுவுமே செய்யல, ஆனா ஏதாவது செஞ்சிடானோ, ஏதாவது நம்மளுடைய பங்களிப்பு இங்க இருக்கானோ. ஏன்னா நான் நிறைய சம்பாதிச்சும் கிடையாது, நிறைய அழிச்சிருக்கிறேன். அதனால எனக்கு நிறைய தேவையில்லை, இருக்கிறதாச்சு சமாளிக்கூடிய குடும்பம் தான். என் மனைவியோ குடும்பமோ அம்மாவோ பேரு சோபியா, பிள்ளைங்க பேரு பிள்ளைங்க மூத்தவ பேர் முஜாஹிதா, ஜஸ்ரா முஜாஹிதா,
நான் பலஸ்தீனத்தோடி நெருக்கமான சிந்தனைகள் உள்ளவன். அதுல ஜஸ்ரா முஜாஹித் தான் வலிமையான ஒரு போராளின்னு பேர், மூத்தொழி பேர். 2003 பிறந்திருக்கேன் நான். 2002 திருமணம். 2003 பிள்ளைக்கு பேர் ஜஸ்ரா முஜாஹிதா. 2005 வந்து பையன் பிறக்கிறான். அவன் பேரு சமீல் அல் ஜிகாத். செச்சன்யா விடுதலை போராளி சமீல் பசேவன் சொல்லிட்டு ஒரு போராளியுடைய பேரு. அதுக்கப்புறம் அனஃபா ரீமல் ரியாசி 3வது பொண்ணு. அனஃபானாக்கா ரீமல் ரியாசின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர், பலஸ்தீன்ல வந்து தற்கொலை குண்டு தாக்குதல்ல இறந்து போனாங்க, அவங்களுடைய பேர். 4வது பொண்ணு 2008 பிறக்கா. நான் 2009 தான் நமக்கு அந்த சிந்தனை மாட்டேங்குது வருது. 2008 4வது பொண்ணு பிறக்கா. அவளு பேரு ஹனாதி ஜராதத். எங்க பாட்டியுடைய பேரு ஃபாத்திமா. ஃபாத்திமா ஹனாதி ஜராதத்து. அந்த ஹனாதி ஜராதத்து பலஸ்தீனுடைய அந்த இஸ்ஸத்தின் அல் கசாம் பிரிகேட்டுடைய ஒரு ஒரு டாக்டர் ஹனாதி ஜராதத்து. அப்ப அது என்ன யோசி, ஒரு வழக்கறிஞர் ஒரு டாக்டர்லாம் வந்து உடம்புல குண்டு கட்டிட்டு போய் சாடுறாங்கன்னு. அப்ப அந்த ஒரு இதுல அப்போ 2008 அப்ப நம்ம இந்த சிந்தனையோடி போராட்டங்களோடு அதோட ஆர்வத்தோடி வரக்கூடிய ஆட்கள் 2009 தான் கண்ணுக்கு தெரியுது. அது 1.25 லட்சம் மக்களுடைய படத்தை பார்த்த பிறகுதான் போராளி நம்ம கூட பிறந்தா என்ன உட்கார்ந்துட்டு இருக்கான், நம்ம பார்க்காம நம்ம உலகம் முழுக்க சுத்தி இருக்கோம், இந்த பக்கத்தில் இருக்கான் சொல்லி தங்கச்சி இசைப்பிரியாவுடைய பேரை கடைசி உள்ளவளுக்கு வச்சு இசைப்பிரியா நண்பா கூடும். மூத்தோழு பேரு தமிழ்ச்செலி. அவளையே வந்து முகநூல்ல தமிழ்ச்செலின்னு அடையாளப்படுத்தும் முஜாஹிதாமா. எல்லா பிள்ளைகளும் பேர் மாத்தி பிள்ளைகளை செல்லமா, அண்ணன் பயாஸ் அண்ணன் வரைக்கும் செல்லமா கூப்பிடுவாரு பையனை. அவனோட அந்த சின்ன பிள்ளைகள் நம்ம கூடயே வரனால போராட்ட கலக்கல எல்லா போராட்ட கலத்தையும் குடும்பத்தோட. ஆமா, நீங்க குடும்பத்தோட தான் நான் பார்த்திருக்கேன். இவங்களுக்கு நான் திரும்ப சொல்ல முடியாது, கூட்டத்து வரக்கூடியவங்களும் சொல்லுவேன். நம்ம 10 பேர் சேர்ந்தா ஒரு 10 பேரா தான் தெரியும். வீட்டு எப்படி 2-3 பேர் கூட இருக்கிறாங்க. 10 பேரும் குடும்பத்தோடு வந்தா 30 பேர் ஆச்சு. 30 பேர் வந்தா 100 பேர் ஆச்சு. சரியான ஒரு போராட்ட களம். ஊர் முழுக்க யாரும் கூப்பிட்டு இருக்காங்க. நான் அன்னைக்கும் சொல்லுவேன், இன்னைக்கு அதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த களத்துல நம்மள்ட்ட நியாயம் இருக்குது, நியாயப்பாடு இருக்குது. நம்ம மட்டும் ஆண்கள் மட்டும் வந்து நடைமுறைப்படுத்தி போறது அது நிறைய நானும் பார்த்துருக்கேன். நானும் குடும்பத்தோட போகக்கூடியது தான். எல்லா போராட்டங்களுக்குமே குடும்பத்தோட போகக்கூடியது தான். அந்த போராட்டத்துல என்னோட மனைவி மட்டும் தனியா இருப்பாங்க, பெண்ணா இருப்பாங்க. அப்போ வந்த ஆண்கள் எல்லாருமே நீங்க ஒரு போராட்டங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பேசுற உரையாடல் இருக்குல்ல, முக்கியமான விஷயம். எந்த போராட்டக்காரங்களோ, எந்த அரசியல் கருத்தரங்கமோ, எந்த விஷயமோ, ஒரு ஆண் என்ன அரசியலை கத்துக்கிறானோ, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறானோ, அது அவன் வீட்டுல இருக்க பெண்களும் குழந்தைகளும் குடும்பமும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த இனம் வந்து தன்னை வந்து குடும்பத்திலே வந்து ஒரு அரசியல் உரையாடல்கள் இருந்தா அது வந்து எளிதாக போகும். அந்த விஷயம் வந்து மக்கள்கிட்ட எளிதாக போய் சேரும்ல. ஆனா இங்க என்னன்னா ஒரு போராட்டமா ஆண்கள் தான் போய் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. அதான் வீட்டு அரசியல் மையப்படுத்தாம சிந்தனை கொள்கை ரீதியாடி குடும்பத்தை மாத்தாம நம்ம ஊர்ல போய் அடுத்தவங்களுக்கு சொல்லி அவங்கள்ட்ட பழக்கப்படுத்த அவங்கள பேசல ஒரு பிரோஜனம். இப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கு அது தெரியனால நியாயமா தான் இருக்கு, நியாயமா தான் இருக்கிறாங்க. குழந்தை மகனை புழல் சிறைக்கு போய் பேர் அண்ணனை பார்க்க போறதுக்கு, ராபர்ட் பேசணும் பார்க்க போறதுக்கு மகனை கூட அனுப்பிட்டு இருப்பான். பையன் சின்ன வயசுல 8 வயசு 7 வயசுல கூட புழல் சிறைக்கு வந்துருப்ப கூடிய பையன். உள்ள அனுபவிப்பான், உள்ள போய் மாமா மாரெல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு வரக்கூடிய பையன். அப்ப அந்த அளவுக்கு உள்வாங்கிறதுக்கு வீட்டுல தெளிவு இருக்குது. பிற்பாடு எனக்கு ஏகப்பட்ட வழக்குகள், உளவுத்துறை காவல்துறையும் குற்றச்சாட்டே கிடையாது, பொய் வழக்குகளா, பொய் வழக்கு அவ்வளவுமே பொய் வழக்குகள் தான். பொதுவா ஒரே ஒரு காரணம் போராட்டங்களுக்காக எழுவர் விடுதலை. எழுவர் விடுதலையில ஒரு சென்னை மட்டும் மையப்படுத்தி ஓடிட்டு இருந்தது தானே. பொதுவாட்டே தமிழ் தேசிய போராட்டங்களை பாருங்க, நல்ல போனா சென்னை தப்பித்தவர் ஏதாவது ஒரு நிகழ்வா போயாச்சுன்னா அப்படியே ஒரு திருச்சி மதுரையில ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு சின்ன நிகழ்வு, ஒரு இலக்கிய கூட்டம் மாதிரி ஒரு மாதிரி கூட்டங்கள் வந்து தஞ்சாவூர், அதுக்கப்புறம் வடக்கேல நீங்க தெற்கேலாம் எதிர்பார்க்க முடியாது. தமிழ் தேசியர்கள் 10 பேர் சேர்ந்து நிற்கிறது, ஒரு சின்ன நிகழ்வு எடுக்கிறது, அந்த பக்கம் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா நான் அங்க இருந்துட்டு எழுவர் விடுதலையில ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்குல அற்புதம்மா பேரறிவாளனுடைய அம்மா அற்புதமாக கொண்டு போய் நான் வந்து திருநெல்வேலியில நிக்கிறேன். அதுக்கு இதே சரியா 2019 இன்னைக்கு 16ஆம் தேதி 15ஆம் தேதி 2019 14ஆம் தேதி அம்மா எங்க வீட்டுல இருக்கிறாங்க. 2019 அன்னைக்கு அம்மா வந்து நார்கோயில்ல கூட்டம் முடிச்சுட்டு 19-14 இரவு எங்க வீட்டுக்கு தங்க வராங்க. தொடர்ந்து பின்னாடி உளவுத்துறை துரத்தி வந்துட்டே இருக்கு. அம்மா சொல்றாங்க, நேத்து நான் திருநெல்வேலி இருந்த மக்களே, அங்க சுற்றுவட்டாரத்துல எல்லாரும் இவங்களால பெரிய தொந்தரவு போச்சு, இவங்களுக்கு தெரியாம என்ன உட்கார வைங்க ஒரு இடத்துல இருக்க வைன்னு சொன்னாங்க. சொல்லிட்டா போச்சு அம்மான்னு சொல்லிட்டு விடிய விடிய முக்கியமா தமிழ்நாடு காவல்துறை உளவுத்துறை நமக்கு இந்த விஷயங்கள பயங்கர தொந்தரவு எதுவும் கிடையாது. நான் நல்லா கவனிச்சிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்ல. மத்திய உளவுத்துறை கியூ பிரான்ச் அது தேவையில்லாம அதை பிரச்சனை
இந்த இடத்துல ஒரு பிரச்சனை உருவாக்கணும், அதை செய்தியாக்கணும், நாங்க வேலை செய்யணும் தலைமைக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கியூ பிரான்ச்சி வேலை பார்க்கும். அது நம்ம விஷயத்துல அதான் நடந்தது. தமிழ்நாடுடைய எஸ்பிசிஐடு, தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த உளவுத்துறைகள் எல்லாம் வந்து பெருசா நெருக்கடி தர மாட்டாங்க. தகவல் வேணும்னா நேரடியாக வருவாங்க, வீட்டு வந்து உட்கார்ந்து இருந்துட்டு இந்த தகவல் சம்பவங்களுக்கு போயிடுவாங்க. கியூ பிரான்ச் வருவான், நம்மளுக்கு தெரியும், நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா அங்க நின்றுட்டு நம்மளை பத்தி அடுத்தவன்ட்ட கேட்டு போவாங்க. இதே போல சொல்ல அம்மா வந்து அன்னைக்கு இரவு அம்மாவுக்கும் வேண்டுகோளுக்கு கிணங்க உளவுத்துறைக்கு தெரியாம வச்சுக்கிட்டேன். அதனால அவங்களுக்கு கடுமையான கோபம் வந்துட்டு தொடர்ச்சியா சும்மா என்ன சொல்லுவாங்களே, யாரு இந்த படங்களை சொல்லுவாங்களா, வடிவேலு காமெடியில பாவாடா நாடா காணாம போனா கூடன்னு இவாள் என்ன வழக்கண்ணி கூட்டிட்டு போறான்னு எனக்கே தெரியாது. அங்க லோக்கல் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனா ஸ்டேஷன்ல உள்ள ஆளுக்கு காவலர்களுக்கு தெரியாது. அப்போ இவாள் அந்த இந்த டிபார்ட்மெண்ட்னால இவாள் எஸ்பி ஆஃபீஸ் கூட்டிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இங்க கொண்டு வந்து நம்ம தாலியா இருக்கான்னு லோக்கல் காவல்துறை பேசியும் காதால கேட்டிருக்கிறேன். ஒரு நாள் முழுக்க என்ன உள்ள வச்சுட்டு இரவு 9 மணிக்கு நீதிபதி எங்க ஊர்ல புதப்பாண்டியுடைய நீதிபதி பத்மநாபபுரத்துல இருக்காரு. ஒரு வழக்கு போட்டாங்க, ஆளுநரை தவறா பேசிட்டு விமர்சனம் பண்ணிட்டு சொல்லி முதல் வழக்கு போட்டாங்க. இரவு 9 மணிக்கு கொண்டு போய் பத்மநாபபுரத்துல வந்து அந்த நீதி அரசத்தை கொண்டு விட்டா, நீதி அரசு அவருடைய சொந்த ஜாமீன்ல என்ன விட்டு கொஞ்சம் கவனமா இருக்கானோ, இந்த மாதிரி தான் கேஸ் போடாங்க, பார்த்து எடுத்து எழுதான்னு சொல்லி அவருடைய சொந்த ஜாமீன்ல என்ன விட்டுட்டாரு. ஏன்னா அங்க இவங்க போட்ட அந்த நம்பர்லாம், கேஸ் நம்பர்லாம் வன்முறை தூண்டுறது சொல்லி ஏகப்பட்ட பொய்யான அவரு பார்த்தோன்னே பொய்ன்னு கண்டுபிடிச்சு. ஆனா நமக்கு நல்ல நேரம் நீதி அரசு அதை பார்த்து அவர் சொந்த ஜாமீன் தந்துட்டு விட்டுறாரு. மறுநாள் நான் ஆச்சரிய முடியல, வண்டியில போன நேரத்துல பிரச்சனை, மனைவிக்கு இது தலை சுத்தி கீழே விழுந்துட்டா, அவதான் ஜாமீன்தாரு, நாங்க 2 பேரும் உள்ளுக்கு போமே அன்னைக்கு எங்களுக்கு ஜாமீன் அப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்ப நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. எந்த அளவுக்கு பழி வாங்கினாங்கன்னா, இந்த வழக்கு விட்டு அவர் வந்து ஜாமீன் தந்த உடனே நம்ம ஐயா இமயம் சரவணன் தெரியும் உங்களுக்கு, அவர் ஒரு தகவலை போட்டிருக்காரு. பரம்பு மலை ஒரு போராட்டம் நடந்துட்டு வேல்பாரி அவரோட பரம்பு மலையில அந்த கல்மண் உடைக்க விடான்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு போராட்டத்தை பதிவு பண்ணிருக்காரு. அதை நான் வந்து ஷேர் பண்ணி விட்டது எனக்கு இன்னொரு வழக்கு. அந்த வழக்குல இப்ப நடந்துட்டு இருக்கு. நம்ம அடுத்த 5ஆம் மாசம் 5ஆம் தேதி இப்போ இருக்க நீதிபதி நல்ல நீதிபதி Facebookல பதிவு ஷேர் பண்ணதுக்கு மாதத்துக்கு 3 தடவை ஓட்டிட்டு இருந்தேன். ஒரு மாசம் அந்த பதிவு எழுதினவர் மேல வழக்கு இல்லையா? அதுதான் கேட்கிறேன். அது பதிவு அதை வந்து நான் ஷேர் பண்ணி விட்டதுக்கு எனக்கு ஒரு வழக்கு இருக்கு, இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்ப 3 வழக்கா இருந்தா இப்போ ஒரு அருமையான ஒரு நீதிபதி இருக்காரு, அவர் வந்து ஒரே நாள் இப்ப மாத்தி போட்டிருக்காரு. இப்ப 3 வழக்கும் ஒரு நாள்ல நான் போயிட்டு வந்தாங்க மாதிரி. இப்ப எத்தனை வருஷமா இந்த வழக்குல நான் உள்ள போறது, ஜாமீன் இருக்கிறது, வழக்கறிஞர் பாக்குறது, இந்த குடும்பம் எனக்கு ஆதரவா இருக்கலாம். அது புரிதலோட எதுக்கு சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்தை பத்தி பேசினால நம்ம இப்படி ஓடஞ்சாடை இவ்வளவு காவல்துறை மிரட்டல் இதுக்கு இடையில நம்ம வந்து ஒத்த மனுஷன். நான் உள்ள இருந்தா எனக்கு மனைவி மட்டும் தான் இருக்கேன், அண்ணன் தம்பி யாரும் கூட கிடையாது, இயக்க நபர்கள் நம்ம ஊர்ல கிடையாது. இன்னைக்கு ஏதோ நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு தானே அங்க எல்லாம் வருது, நான் சொல்லுடைய காலகட்டங்கள்ல கட்சியில ஆட்கள் குறவு தானே. அப்போ என் மனைவி ஓடுதாங்கல்ல, அதனால அவங்களுக்கு விரக்தி அடையல, அவங்க விரக்தி ஆகல, எரிச்சல் அடையல, கோபப்படல. இன்னொரு கேஸ் நான் போடு, நான் பாருங்கிற கணக்குல தான் நாங்க தெளிவா தான் இருக்கோம், நாங்க நேர்மையா இருக்கிறோம், நாங்க தப்பு பண்ணல. எனத்துக்காண்டி குரல் கொடுக்கறது இது தப்பு இல்லையா? அந்த தெளிவு ஒரு ஆணுக்கு வந்து அந்த புரிதலோட ஒரு மனைவி காமிச்சாரு. மார்க் ரீதியாட்டும் எனக்கு அது ஆதரவு தான். மார்க் ரீதியா நான் என் இனத்தான் தப்பு செஞ்சா நான் அதை ஆதரிக்க கூடாது. என் இனத்தான் ஒருத்தன் தப்பு செஞ்சா நான் ஆதரிச்சேன், இனம் சொல்லிட்டு என் தப்பு செஞ்ச என் இனத்தை நான் ஆதரிச்சா என் மார்க்கம் சொல்லுது இது வந்து இனவாதம் சொல்லுது. என் இனம் வந்து பாதிக்கப்பட ஒரு நேரத்துல அதுக்கு நான் குரல் கொடுக்கிறது அது இனவாதம் கணக்கே கொண்டு வரும். அது சரியான மார்க்க சொல்லுபடி என்னுடைய இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு சொல்லி தருது. அப்ப மார்க்க ரீதியாகவும் உங்களுக்கு நீங்க செய்யற சரி அப்படிங்கிற அந்த தெளிவு தான். ஏன்னா நான் இஸ்லாம் ஒரு முஸ்லீமா இருக்கிறேன், நான் இஸ்லாத்தை விட்டுட்டு வெளியே போயிட முடியாது. நான் தீர்க்கமா மார்க்க விஷயத்துல நான் தீர்க்கமா இருக்கேன். நானும் என் மனைவியா குடும்பங்களோ என் பிள்ளையெல்லாம் பார்த்தா பெரிய ஆலிமாலாம் தோத்துருவாங்க. என் பிள்ளைகளும் ஆலிமா தான் ஓதிட்டு இருக்கேன், 3ஆவது இப்ப ஆலிமா ஓதிட்டு இருக்கேன், அரபிக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். அங்க இந்த தெளிவா இருக்கேன், மார்க்க விஷயத்த தெளிவா இருக்கிறோம். ஆனா என் இடத்துக்கான குரல் கொடுக்கறது என் மார்க் எங்கேயும் தடுக்கல. மதமா என்னோட வழிபாடு அது. ஆமா, என் வழிபாடு அது. நான் தமிழ் அது இல்ல, நான் முதல்ல நிறைய நம்ம வந்து அந்த நிக்க நேரத்துல இந்த அப்துல் காதர்னு பாக்குற நேரத்துல அப்துல் காதர் எப்படி தமிழ் தேசியம் பேசுறேன்னாக்கா, ஒரு காலகட்டத்துல எங்க ஊர்ல தமிழன் சொன்னா இந்த சமுதாயத்தை சார்ந்தன ஒரு அடையாளம் மட்டும்தான் இருந்தது. நீங்க திருநெல்வேலி பக்கமா அதுதான் இருந்திருக்கு நினைக்கிறேன். முஸ்லிங்க தாண்டி தமிழன் சொல்லிட்டா அது தமிழக்குடி, தமிழன் தேரு அப்படின்னாக்கா இந்து மக்களை குறிப்பிட சொல்லலாம். அந்த தமிழ் ஒரு காலத்துல இடகாலம் இருக்கு, சவுதியில இருந்து இறங்கி வந்த மாதிரி அது என்ன போல ஹைதராபாத் போன்ற ஊர்களுக்கு போயிட்டு வந்திருந்தா உருது பெரும்பான்மை இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு தமிழனா அங்க இருந்துட்டு
உருது மொழி தெரியாம நீ முஸ்லீம் சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தா உனக்கு அவன் சொல்லி தருவான், நீ இந்த இனத்தை சேர்ந்தவன் பார்த்துக்கோ, நீ தமிழன் அவன் சொல்லி தருவான், நீ போய் சொல்ல வேண்டாம். ஊர்ல நீ சொன்னா நம்ப மாட்டான்ல. நான் ஒரு தமிழா, நான் அப்துல் காதர், நான் தமிழன் சொன்னா எங்க ஊர் ஜமாத்துல கேள்வி கேட்போம்ல, அங்க போனா அவன் நமக்கு சொல்லி தருவான், நீ தமிழன் தாண்டே, நீ முஸ்லீம்ங்க அப்புறம் தான், நீ தமிழன், அத அவன் நமக்கு சொல்லி தருவான். அந்த அனுபவங்கள்லாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கும். இல்லாத ஆட்கள் வந்து அது இப்படி இஸ்லாத்துக்கு விரோதம் மாட்டு போயிட்டான். இப்ப இவங்களுக்கு யார பழி போடான்னு சரி, இவ்வளவு ஒரு RSS பிஜேபி இருக்குதா, நேரம் அங்க கோர்த்து விட்டுட்டு இவன் நல்ல பிள்ளையா இருப்பான். ஏன்னா இவன் இங்க யாரு RSS பிஜேபி எந்த திராவிட அமைப்புகள் வளர்க்குதோ கொண்டு வந்ததோ ஆட்சி அதிகாரத்தை உட்கார வச்சுதோ அதுக்கு முட்டு கொடுத்துட்டு அதுக்கு வாக்கு செலுத்திட்டு அங்கே கூட இருக்கக்கூடியவை. இஸ்லாமிய எல்லாமே ஒட்டுமொத்த எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் அப்படிதான். இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாத்தையும் நான் சொல்றேன், எல்லாமே வந்து திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குற பணிகள் இருக்கு. திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடிய இன்னைக்கு ரஹீமண்டம்லாம் தனிச்சு நிற்கிறார், தடா ரஹீமண்டம்லாம் தனிச்சு நிற்கிறார். அவங்களெல்லாம் அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு வழக்கெல்லாம் வாங்கி எடுத்து அவங்களுக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கு, ஒரு தெளிவு வந்திருக்கல இல்லையா. அப்போ மத்த எல்லாருக்குமே அரசியல் அதிகாரத்துல பங்கெடுக்கான ஒரு நோக்கம் இருக்க தவிர இந்த சமுதாயம் நாசமா போட்டு மண்ணா போட்டு அவங்களுக்கு இதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஒரு சீட்டு 2 சீட்டு போதும், அந்த ஒரு சீட்டு 2 சீட் வாங்கி இந்த இஸ்லாமிய சமூகத்துக்காண்டி இத்தனை வருடங்கள்ல நீங்க செஞ்சது என்ன? ஒன்னே ஒண்ணு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு? அதிமுக வந்தாலும் பெரும்பான்மை சிறுபான்மை அடிப்படையில இந்த சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகளை அவங்க கொடுக்கதான் செய்யணும், அது சட்டத்திட்டங்களை வகுக்கதான் செய்ய கொடுக்கதான் செய்ய. நீ இல்லாட்டியும் கூட நீங்க எத்தனை சட்டசபையில ஒரு அமைச்சர் கூட ஒரே ஒரு MLA கூட இல்லாம திமுக கவர்மெண்ட் நடந்த ஆட்கள் இருக்குதான் செய்யுது. ஒரு முஸ்லீம் ஒரே ஒரு முஸ்லீம் கூட பிரதிநிதித்துவம் இல்லாம, ஒரு MP எலெக்ஷன்ல ஒரே ஒரு முஸ்லீம் கூட பிரதிநிதித்துவம் இல்லாம கருணாநிதி உங்களை நெஞ்சில இடம் வந்து நாட்கள் இருக்குதான் செய்யுது. இதெல்லாம் தாண்டி இங்க முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க பார்வையில. அது சரி பண்ணணுமா எப்படி? ஆமா தோழர், இப்போ என்ன பிரச்சனை, நீ இந்த திராவிட அமைப்புகளை பேச ஆதரவு கொடுக்க நேரத்துல நீ இஸ்லாத்து நீ வரதான் நடக்கிற. நீங்க வந்து வழக்கமா இஸ்லாமியர்கள் திராவிட ஆதரவு நிலை தான் இருப்பாங்க, நீங்க வந்து ஏன் அதுக்குள்ள போல? அதுக்குள்ள போலனாக்கா இதுக்கும் வரலாறு தானே, ஒவ்வொரு வரலாறு தானே படிப்புனே இருக்குது. நீங்க புத்தகம் படிச்சதுல கெட்டு போயிட்டீங்க. புத்தகம் படிச்சதுல கெட்டு போயிட்டேன். ரெண்டாவது அந்த செய்திகள் ஒண்ணு இருக்குல்ல முக்கியமாட்டு, வரலாறு ஒண்ணு இருக்குதான் செய்யுது. நான் முஸ்லீம் சரி, எனக்கு இன்னொரு பேர் இருக்கலாம் முஸ்லீம். அமெரிக்காரன் எப்ப கொண்டு வரான் தெரியுங்களா? அந்த விமான தாக்குதல் நடந்த இரட்டை கோபுர தாக்குதல் பிற்பாடுதான் இஸ்லாமிய சொல்லிட்டு 2001 அந்த இரட்டை கோபுர தாக்குதல் தானே, இரட்டை கோபுர தாக்குதல் நிகழ்வுக்கு பிற்பாடுதான் ஜார்ஜ் புஷ்ஷே வந்து இஸ்லாமிக் டெரரிஸ்ட் சொல்லிட்டு அந்த அமெரிக்க ஊடகங்கள் கொண்டு வருது. அதுக்கு முன்னாடி 90களிலே கிட்டத்தட்ட 96 நினைக்கிறேன், தேங்காய்பட்டினத்துல வந்து கடப்புறத்துல பையமார் விளையாட போறான், தேங்காயில மீன் பிடிக்கிறதுக்கு அது ஒரு பக்கம் உண்டு கடப்புறத்துல. அந்த தேங்காய்க்குள்ள வெடிகுண்டு மாதிரி சொல்லி விட்டு இறஞ்சி பிடிக்க முடியாது, அது வெளிப்படையா இருக்காது. நாட்டுக்குண்டு எல்லா பக்கம் தச்சுவாங்களா, அது திருநெல்வேலியில இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் எல்லா ரவுடிகளும் பாக்கெட்ல போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. எல்லாரும் கலவரம் நடந்தது. அப்ப வந்து கடப்புறத்துல விளையாட போன பிள்ளையில 2 தேங்காய் எடுத்து கொண்டு காட்டு, இங்க ஏதோ வித்தியாசமா இருக்கேன். ஜமாத்துக்கார சும்மா இருக்கான், இவன் போய் கம்ப்ளைண்ட் கொண்டு விடுதான் போலீஸ்ல. ஊர்ல ஜமாத்துல அவ்வளவு பேருக்கு நேரம் வழக்கு போட்டு. அப்போ வந்து கலெக்டராட்டு யார் இருந்தானக்கா ஒரு முஸ்லீம் தான் இருந்து, ஏதோ ஹுடான்னு வரும், ஹுடா ஏதோ ஒரு ஹுடான்னு வரும், டக்குனு ஞாபகம் சொல்லுதேன். இதுக்கு ஒரு கமிஷன் போட்டு, அது கோபாலகிருஷ்ணா கமிஷனா கிருஷ்ணா கமிஷன் ஏதோ ஒரு கமிஷன் போட்டு சட்டமன்றத்துல விவாதத்துக்கு வர நேரத்துல சட்டமன்ற குறிப்பு தான் முஸ்லீம் தீவிரவாதிகள் ஒரு எழுத்து போற மாதிரி சட்டமன்றத்துல முத எங்களுக்கு யாராச்சும் அமெரிக்காவை விட சட்டமன்றத்திலேயே எங்களுக்கு தமிழ்நாட்டு முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் தீவிரவாதி பட்டம் தந்தது கருணாநிதி. 97 கோவை கலவரங்கள் நடந்த அந்த நேரங்கள்ல ஒரு முஸ்லீமாட்டு நீங்க வந்து வெளியெல்லாம் போக முடியாது. நம்ம குடும்பத்துல வரதா போட்டுட்டு என் மனைவியோ உங்க அம்மாவோ தனியா நீங்க போயிட முடியாது. ஆயிஷான்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை காட்டி கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம திருநெல்வேலியில மேலப்பாளையம் வரைக்கும் எவ்வளவு மீடியால அது வந்து அப்ப எவ்வளவு பரபரப்பா குற்றவாளிகள். அந்த வழக்கும் அதே போலதான். அந்த வழக்கு ஒரு செல்வராஜ்னு ஒரு காவலர் கொல்லப்படுறாரு, தப்பு தான், கொலைதான், அதுல எந்த மாற்று கருத்து யாரும் கிடையாது. அதே நேரத்துல காவலரோடு சேர்ந்து RSSம் பிஜேபியும் அந்த இடத்துல இறங்குறது, இவ்வளவு பெரிய அந்த சோபா துணிக்கடை உட்பட எத்தனை ஒரு 100 கோடிக்கு மேல இழப்பு. அப்ப இதை திட்டமிட்டு தானே நடந்துட்டு இருக்கீங்க. ஒரே நாள்ல இப்படி தன்னெழுச்சாட்டி இவ்வளவு மக்கள் ஒண்ணு போல ஒரு கலவரம் நடத்துறது. இப்ப இவ்வளவு சம்பவம் நடந்த போறோம், முஸ்லிம்கள் தரப்புல ஒரு அதை சாந்தப்படுத்துறதுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு யாருமே அங்க இல்ல.
அரசாங்கம் முன்னெடுக்கே இல்லையா? அரசு நமக்கான அரசா இல்ல. அரசா இல்லையா? திரும்ப நீங்க கோயம்புத்தூர் சம்பவத்தை வச்சு தமிழ்நாடு முழுக்க வேட்டையாடிட்டு தான் இருந்தீங்க. எப்ப பார்த்தாலும் பரபரப்பு. அப்படி பண்ணிட்டு நீங்க அந்த மக்களை வந்து உங்களுக்கானவரா மாத்தி விட்டீங்க. அவன் மாத்த ரெண்டாவது நீ எங்க போன? நீ திரும்பி அவன்கிட்ட போய் நிக்கிறா. அன்னைக்கு இதே தமுமுக மத்த இஸ்லாமிய அமைப்புகள் பேசின பேச்சு சும்மையா. நம்ம ஒரு ஆளை குறை சொல்ல மாட்டோம். ஒரு ஆளை நம்ம மு.க. ஸ்டாலினை விமர்சனம் பண்ண அரசியல் ரீதியா பண்றோம். எந்த நம்முடைய சித்தாந்த எதிராட்டி இருக்கக்கூடிய தந்தை பெரியார் இருந்தாலும் சரி, அவரை வந்து சித்தாந்த ரீதியா விமர்சனம் பண்ண தாண்டி அந்த அவதூறு பரப்பு கிடையாதுல. இதே 2004 2006 காணும் முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமை மாநாடு தமுமுக வந்து மெரினா பீச்சில் நடத்துது. நான் அந்த கூட்டத்தை நானும் போயிருக்கேன். ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2006 நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் நேரமாகும். ஜெயலலிதா இப்போ ஆட்சியில் இல்லை. திமுக 2011 இந்த கலவரத்துக்கு போகிறோம். இந்த 97 கலவரத்துக்கு போகிறோம், 98 குண்டுவெடிப்பு போகிறோம். இந்த சம்பளம் நடக்கும். அந்த நேரத்தில் இதே ஜவாஹர்லால் வந்து நொல்லக்கண்ணன் கருணாநிதினு மேடையில் பேசுறாரு. ஜெயலலிதா இருக்காங்க, ஐயா அண்ணன் திருமாவளவன் மேடையில் இருக்காங்க. நொல்லக்கண்ணன் கருணாநிதினு அவர் மேலே பேச அதே ஆளு. அன்னைக்கு உங்களுக்கு கருணாநிதி மேல உனக்கு ஏன் இந்த கோபம்? இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு விரோதியா இருக்கனால தானே உனக்கு கோபம் வருது. ஆனா இன்னைக்கு நீங்க அங்கதான் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. மார்க்க ரீதியாட்டு இங்க இஸ்லாம் மார்க்கத்தை இதுக்குள்ளால நம்மள தமிழ் தேசியம் பேசுற இடத்துல விமர்சனம் பண்ணக்கூடிய இந்த ஆட்கள் மார்க்கத்தை தான் முன்னிறுத்து. மார்க்கம் எல்லாம் தடைச்சின்னு பார்க்குற இடத்துல மார்க்கம் தடைச்சி எல்லாத்தையுமே இந்த 2 திராவிட கட்சிங்க செய்யாச்சு. சாரா வியாபாரத்துல இருந்து இங்க செய்யக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாமே இந்த மலையை உடச்சு கீழே இருந்துட்டு சுடுகாடா மாத்திட்டு இருக்கேன். அந்த திருநெல்வேலி மாவட்டத்தையும் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் சுடுகாடாட்ட கொஞ்சம் நாள் ஆக்கிடுவாங்க. இவ்வளவு அநியாயத்தை இந்த செய்யக்கூடிய இந்த திராவிட அமைப்புல நீ ஆதரிக்கிறீங்களா? அப்ப அண்ணன் சீமானு சொன்னாரா சாத்தானுடைய பிள்ளைன்னு? நான் சாத்தானுடைய பிள்ளை இல்லைன்னா நீ என்ன செய்யணும்? நீ கடவுளுடைய பிள்ளைனாக்கா இது ஏத்து என்னைக்கு குரல் கொடுத்துருக்கியா? அதை சொல்லலையா? சித்தனை சாத்தானுடைய பிள்ளை நேர இந்த வாக்கு செலுத்தி இந்த அநியாயக்காரங்களை திரும்ப திரும்ப கொண்டு வரீங்களே, நீங்க எப்படி கடவுள் பிள்ளையா இருக்க முடியும்? அவரு பாசிட்டிவா தான் பேசுறாரு. இவங்க அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கதாண்டி நெகட்டிவா கொண்டு வராங்க. ஆகல அது பழனிபாபா சொல்லாரு, என்னை நேரடியா நேர்மறையா பார்க்காதே. நான் தெளிவா சொன்னாலும் உனக்கு தவறா சொன்னாலும் உனக்கு சரியா தோணும். நான் வந்து என்னுடைய பேச்சில வந்து எதிர்மறையா பார்க்காத. நான் அதே போல சரியா சொன்னாலும் தவறா வழங்கும். என்ன சரிசமா வச்சு பாருன்னு பழனிபாபா இருக்குன்னு ஒரு கூட்டத்தில் பேசிருப்பாரு. அந்த சிந்தனையோட நம்ம வந்து சீமானும் பேசுன சொல்லிட்டே இருக்கேன்னு போல்றீங்க. சொல்லுதேன். இப்போ மார்க்க ரீதியாட்டும் நீங்க தெளிவில்லை. இல்லாத திராவிடத்தை நீங்க பேசுறீங்க. பிஜேபி பூச்சாட்டி காட்டுறீங்க. பிஜேபியை தமிழ்நாடு கொண்டு வந்து இதை நீங்க ஆதரிக்க இதே திமுக தானே? திமுகவோ அதிமுகவோ மதிமுகவோ இப்போ எப்படி? இப்போ யாரை கொண்டு பயன் காட்டுறீங்க? பிஜேபி வளர்ந்தாச்சா? வளராம இருந்த சவள பிள்ளைய கொண்டு வந்து அதுக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி ஆளாக்கி ஆட்சி அதிகாரத்துல நீ நினைச்ச ஒப்ப நினைச்ச உடனே அவனை தட்டி போட முடியாது. வளர்ச்சி நம்ம சொல்லலே இந்தியா முழுக்க அவன் அகல கால் விரிச்சு உள்ள வந்தாச்சு. அவன் இந்த சின்ன தமிழ்நாடும் என்ன இருக்க கேரளாவும் தான். கேரளா என்ன வர ஆரம்பிச்சாச்சான். மாநகராட்சி பிடிக்க ஆரம்பிச்சாச்சான். வந்தா வச்சுடுங்களா? இதுக்கெல்லாம் யாரு விட்டா? அந்த வேருக்கு அந்த நீர் விட்டு வளர்த்து யாரு? 97 வாஜ்பாய் பீரியட்ல தானே நீங்க அன்னைக்கு அதிகாரத்துல உட்கார வச்சே தானே. அந்த குறை அவ்வளோ வரலாற்று அவ்வளோ அரசியல் ரீதியான புத்தகங்களை எடுத்து பாருங்க. அந்த வரலாற்று அறிவாளர்கள் பேசல அந்த தெளிவுகள் ஆதாரங்களை பாருங்க. 97 இருந்து வாஜ்பாய் பீரியட்ல இருந்து அரசாங்கத்துடைய உச்சபட்ச அதிகாரத்துல முழுக்க RSS கொண்டு நிரப்பியாச்சு. இனிமே நீ நினைச்சாலும் சரி போராடு, என்ன நாசமா போ. மத்திய அரசுடைய போராட்டிட்டே இருந்து அவ்வளவுதான். இல்லாட்டி எங்களை பார்த்து நீ பாஜக பிடிஎம் சொல்லிட்டே இரு, திமுக ஓட்டு போட்டுட்டே இரு. உண்மை இதுதான். நீங்க ஆதரிக்கூடிய திமுக வளர்த்து விட்டேதான். சரி சரி. உங்க மேல ஜமாத்துல உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்களோ? ஆமா. என்ன காரணத்துக்காக? 2000 இதே காலகட்டம் தான். 2008 காலகட்டங்கள்ல அப்போ நம்ம அந்த சொன்னோம்ல தீவிரமாட்டு. அப்ப அந்த நேரத்துலயும் மூட நம்பிக்கையில் எதிரானவன். சரி சரி. நான் எங்க ஊர்ல தெளிவாட்டு திட்டுவலை. எங்க ஊர்ல வச்சு நடந்த அந்த வரதட்சணை மறுப்பு திருமணம், மகர் கொடுத்த திருமணம் என்னுடைய திருமணம் தான். இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. இவங்க என்ன செய்வாங்க, ஊருக்கு பயந்து ஊரை விட்டு வெளியூர்ல போய் ஏதாவது பள்ளிவாசல திருமணம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. எங்க ஊர்ல எங்க ஜமாத்துல எங்க ஜமாத்து மண்டபத்துல எங்க உள்ளூர் ஆளுங்கள்லாம் உட்கார வச்சு அவங்க முன்னிலையில என்னுடைய திருமணம் நடந்தது. சரி சரி. ஆனா திருமணம் அறிவிப்பு கொடுக்க நேரத்திலே கலவரம். மண்டபத்துல பெரிய கலவரம் ஆகிப்போச்சு. ஏன்னா எனக்கு திருமணம் நடத்தி வச்சது வந்து நம்ம இயக்கத்துல எம்மளோட தோழரா இருந்தாங்க. நான் சொன்ன எம்என்பி நாங்க இருந்தோன்ட்டு. அப்போ ஹாமித் பக்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய டிஎன்டிஜேவுடைய மாநில தலைவர் ஹாமித் பக்ரி, அவருடைய தம்பி காயல்படம் சேர்ந்த மொய்தீன் பக்ரி. அப்போ கன்னியாகுமரி பள்ளிவாசல்ல இமாமா இருந்தார். அவர் தான் எனக்கு திருமணத்தை நடத்தி வைக்கவாரு.
இஸ்லாத்துல இருக்க இந்த மூட நம்பிக்கைகளை கலைகிறது மாதிரி உங்க ஆமா, எல்லா விஷயத்திலையும் மார்க்கத்துல அதுக்கு எதுக்கு உங்களை வந்து தடை பண்ணாங்க, ஒதுக்கி வச்சாங்க? ஒதுக்கி வச்சானாக்கா நிர்வாகத்திற்கு ஆட்களுக்கு அது பிரச்சனை இல்ல. எல்லா வகையிலும் உங்களுக்கு நிர்வாகத்திற்கு ஆட்களுக்கு பிரச்சனை அவங்க இல்ல. வரதட்சணை வாங்கணுங்கிறது சரிங்களா? வரதட்சணை வாங்க சரியை தாண்டி வரதட்சணை வாங்க முடியும், அவங்களுக்கு வந்து கமிஷன் கொடுக்கணும் ஜமாத்துக்கு. இப்போ அந்த ஜமாத்துல மாறி இப்போ தெளிவா நம்ம சொன்ன வழி ஓரளவுக்கு நம்முடைய சிந்தனையோடு நம்மளோட பயணிச்ச தம்பிகளுக்கு புதுசா வந்திருக்காங்க. நான் சொல்லி இந்த 18-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பளம் பேசிட்டு இருக்கிறேன். சரி, நீங்க சீமான் அவரை நாம் தமிழர் அவங்களுடைய வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? என்னுடைய வளர்ச்சி இப்போது சரியா தான் போயிட்டு இருக்குது. சரியா தான் போயிட்டு இருக்குதுனாக்கி அந்த வளர்ச்சியை உங்களுக்கு காட்டணும். பொதுஜனம் வந்து ஒரு முன்னாடி சொன்னோம்ல, இந்த தமிழ் தேசியம் பேசுறதுக்கு மதுரையை விட்டாங்க, கீழே ஆளே கிடையாது. ஒரு ஜோல்னா பைய தூக்கிட்டு நம்ம இவங்க தமிழ் தேசியம் நம்ம கேள்விப்பட்டு அதை நம்ம பார்த்தேன் கிடையாது. ரெண்டாவது சொன்னா பாருங்க, என்ன போல எத்தனை பேர் இருப்பான் தமிழ் தேசியம்னா சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லாம. நாங்க சொன்ன நான் இதுவரை சொன்ன நானாடு தேடி கண்டுபிடிச்சு வந்தது தானே. இன்னைக்கு சொல்லிட்டோம்ல, யாராவது ஒரு ஆளாவது என்ன வந்து எப்பா இதெல்லாம் தமிழ் தேசியம் இதை பின்பற்றானோம், ஏன்னா வாழ்வுக்காண்டி நம்மளை சேர்ந்து செயல்படும் சொல்லி நீங்க யாரும் சொன்ன கிடையாதா? நானும் இங்க இந்த காலத்துல வந்துட்டு 1-2 அமைப்புகள் ஆரம்பத்துல மே 17க்கு ஆதரவா அங்கதான் நின்னோம். பிற்காலத்துல கொஞ்சம் புரிதல் வருது நமக்கு. யாருக்கு வேண்டி வேலை பார்க்கணும், யார் எதுக்கு வேண்டி நிக்கணும். கொன்னவனுக்கு கூட நின்றுட்டு செத்தவனுக்கு ஒப்பாரி வைக்கக்கூடிய கூட்டத்தை நம்ம வந்துடக்கூடாதா? அப்போ நம்மள கொள்கை தெளிவு இல்லையா? ஏதோ ஒரு வகையில நீங்க ஆதரக்கூடிய திராவிடம் தான் ஒரு இனப்படுகொலைக்கு துணையா நின்று நமக்கு தெரியுதா இல்லையா? குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? இல்லப்பானா இல்லைன்னு ஒதுங்கிறாங்க. இருந்துனா நீங்க வந்து திரும்ப ஏதோ ஒரு காரணத்தை காட்டி தொட்டு கூட சின்ன அளவுல கூட உங்களை அந்த தொடர்புல இருக்க கூடாது. ஆனா இன்னைக்கு அன்னைக்கு இனத்துக்காண்டி நிக்கும் சொல்லிட்டு அத்தனை பேருமே இன்னைக்கு திரும்ப வந்து அந்த திராவிட கூட போய் திராவிடத்து கூட போய் நீங்க திமுக கூட இருந்தாச்சுன்னா இனத்தை அழிச்சே காங்கிரஸ் கூட நிக்கீங்க. இதை தாண்டி அப்போ உங்களுக்கு என்ன அரசியல் இருக்கீங்க? உங்களுக்கு 2009 பிற்பாடு, அதுக்கு முன்னாடி பின்னாடி தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் தமிழ் தேசிய அரசியல் நம்ம அப்படிதான் பார்க்கணும். அது முன்னாடி அங்க சொன்னாங்க சொல்லி தரல, அந்த பிரச்சனையே இல்லை. 2009க்கு அப்புறம் உன்னுடைய நிலைப்பாடு என்னது? ஐயா எங்க தலைவர் நாங்க ரத்தம் அனுப்பிவிட்டோம், அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், நாங்க தான் அங்க முகாம்களுக்கு நீ முகாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி முகாம் தந்தாலும் இங்க 86க்கு முன்னாடியே 83க்கு பிற்பாடு ஈழத்துல உள்ள போராளிகளுக்கு வந்து லெபனான்ல பயிற்சி கொடுத்துட்டு இருந்தான். லெபனான்ல அது ஒரு பாலஸ்தீனுக்கான அமைப்பு தான். நம்ம நினைச்சிருக்கோம் பாலஸ்தீன பிரச்சனை ஏதோ முஸ்லீம்ல பிரச்சனை இல்லை. ஜார்ஜ் அப்பாஸ் சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் நடத்திய ஒரு அமைப்பு அது. இந்த லைலா கலித்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்ரேலுடைய அந்த ஒலிம்பிக் அட்லாண்டா ஒலிம்பிக் போன அந்த விமானத்தை கடத்தியிருப்பாங்க. அதுக்கு பிற்பாடு தான் உங்களுக்கு பின்னாடி வராங்க. அது அமெரிக்காவுடைய கைங்கரியம். அதெல்லாம் நீங்க அந்த நம்ம யாசரை பார்த்தா பேசக்கூடிய அந்த குழப்பம் சொல்லுது. இதை தாண்டி அப்போ அவங்க கொடுத்த நேரத்துல இந்திரா காந்தி இவாள் என்ன பலஸ்தீன் போறா நான் தாரன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி நம்ம எங்க கூட்டிட்டு வந்தாங்க? கொடுக்கல. எல்லா அமைப்புகளும் அங்கே செயல்பட்ட அத்தனை அமைப்புகளும் தான் அங்க கொடுத்தாங்க. இப்போ மற்ற தங்க கோயில் கலவரத்துக்கு சீக்கியரோட படுகொலையை வந்து நம்ம ஆதரிச்சு நிக்க முடியுமா? இந்திரா காந்தி நமக்கு ஆதரவு இருந்தாங்க சொல்லிட்டு அன்னைக்கு வாய்ப்பாடு உங்களுக்கு அந்த கையில கிடைச்சது. அன்னைக்கு நாங்க கிடைச்சா எங்களுக்கு சீத்து இருப்பீங்க. ஒரு அரசாங்கம் ஒரு அரசியலை தான் பண்ணிட்டு இருக்குது. உங்களுடைய அரசியல் இப்படிதான் இருக்குது. அம்மா செய்ய தவறனதை அவருடைய மகன் ராஜீவ்காந்தி ஈழத்துல செஞ்சுட்டு போனாரு. அப்ப இதெல்லாம் பார்க்க நேரத்துல 2009 இங்க கூட யாரெல்லாம் அத்தனை பேர் இனத்துக்கான எதிரி தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு போ மாத்தையாலாம் பிரதி தலைவர் இயக்கத்துல வந்து மேதகுடைய அந்த பொசிஷன்ல இவரு இருக்காரு. பிரதி தலைவராக மாத்தையா இருக்காரு. யானை நம்ம துறையும் சொல்லிட்டு சுத்துறோம். 2004 வரைக்கும் கருணா இயக்கத்துடைய போராளியா தான் இருந்தாரு. இன்னைக்கு நம்ம ஒரு துரோகின்னு சொல்லுதோம். என்ன காரணம்? யார் பக்கம் நிற்கா அப்படிங்கிறது. ஆமா, இப்போ அவருடைய நிலைப்பாடு என்னது? இப்போ அதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அரசியல். அது தமிழர்களுடைய பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு தேவையில்லாம திராவிடத்தை பேசல, தேவையில்லாம பெரியார் அவர் சொன்ன போலாம் நம்ம கடவுள் மனிதன் என்ன எந்த வேதங்களும் உனக்கு வந்து கடவுள் கற்பிக்கும் அந்த வேதத்தை தூக்கி போடு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரையில அந்த அடிப்படை தான். ஜனத்துக்கு எதிராட்டி எந்த சக்தியும் நிற்குதோ எந்த சித்தாந்தம் நிற்குதோ அதை தூக்கி போடு. அதை தூக்கி பிடிக்கக்கூடிய பெரியாரை தூக்கி போடு, பெரியார வாரிகளை தூக்கி போடு, அதுக்கு கொண்டு வர்றது திராவிட கொள்கையை தூக்கி போடு. அப்படிதான் அது தமிழ் தேசியத்தும் திராவிடத்தும் பிரிக்கிறது காரணம் இனப்படுகொலைதான். யாரும் நமக்கு அவனுக்கு சொத்து பங்கிடுவோம் இல்லையா? இன்னைக்கு உள்ள சூழ்நிலை தமிழ் தேசியம் பேசிட்டு அது அரசியலோடி மாட்டு தமிழ்நாட்டுல சீமானோடு நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் இருக்கு. ஆனா சீமா நாம் தமிழர் மட்டும் தானே இன்னைக்கு இருக்குது. இன்னொரு வாய்ப்பு இல்லையா? உங்களுக்கு அங்க ஏதாவது கருத்து முரண்பாடு இருக்கு, இன்னொன்னு சேர்ந்து செயல்படணும்னா அங்க யாரு இருக்காங்க? அப்படி முயற்சி பண்ண வந்தான். தமிழரசு கட்சின்னு ஒண்ணு இடையில கொண்டு வந்தோம் எடுத்தோம். அங்க வந்து யாரு இருக்கா? நம்ம யாரை ஏற்று அரசு பண்ண அவங்க அத்தனை பேர் தான் அங்க வந்து பழையபடி அங்கேயும் வந்து தலித்து பெரியாரையும் அம்பேத்கரையும் திராவிடம்
அப்போ பருத்தி மூட்டை குடோன்ல இருந்துட்டு போலாம்டா. அமைதியாயிட்டாய். ஆஹா, பெரிய சிக்கல் ஓடிட்டு இருக்கு. அமைதியாயிரும். சரி. நம்மளால அப்ப அவரை முடிஞ்சது. வந்து நாம் தமிழரை வந்து ஆர்எஸ்எஸ் அப்படி இப்படின்னு பி டீம், பாஜக பி டீம் அப்படிலாம் சொல்றாங்க. இவர் பார்ப்பன கடப்பாறை, பிராமண கடப்பாறை, பாரதி கொண்டாட்டம், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நம்ம சொன்ன போல தானே இவங்களோட கொள்கை ரீதியாட்டு இந்த சீமானுடைய பேச்சுகளுக்கு கொள்கை தெளிவாட்டு உட்கார்ந்து இருந்து அவளை பயிற்சி கொடுக்க நீ தயாரா? நீ மேடையில கிடைக்கக்கூடிய உன்னுடைய மேடையில பேசிட்டு போற ஆதாரம் ஒண்ணு இருக்கலாம். ஒரு ஆதாரம் ஒண்ணு இருக்கலாம். ஆதரப்பூர்வமாட்டு பிஜேபியும் இந்த வகையில நீங்க சேர்ந்து போறீங்க. கொள்கை ரீதியாட்டாவது, கோட்பாடு ரீதியாட்டு, அரசியல் தொடர்பாட்டாவது எந்த ஆதாரமும் இல்லாம நீ வெளிப்படையாட்டு பிஜேபி பிடிஎம் சொல்லிட்டு போனா நான் இவ்வளவு ஆதாரத்தை கொண்டு காட்டுவேன். பிஜேபி கொண்டு வந்தது திமுக, அதுக்கு ஆதரவு கொடுத்தது முதல் ஆரம்பத்தை கொண்டு வந்தது ஜெயலலிதா அம்மையார், அதுக்கப்புறம் கொண்டு வந்தது திமுக, திரும்ப இவங்க 2 பேரும் தாண்டி ஆதரவு கொடுத்த உங்க இதே திராவிட அமைச்ச மதிமுக. இந்த காலகட்டத்துல வளர்ந்து பெரிய ஆலமர விருட்சமா வளர்ந்து நிக்கிறான். இன்னை வரைக்கும் தமிழ்நாட்டுல வளர்றதுக்கு திமுக தான் உரம் போட்டுக்கிட்டு இருக்கு. சரி, இந்த கடந்த 5 வருஷ காலத்துல நீ பிஜேபி அரசுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை என்னது? அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேயாவது வந்து அரசு எல்லாம் பதுங்கி இருந்தான். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு அரசு பள்ளிக்கூடங்கள்ல வந்து சாகா நடத்துறதுக்கு இதே திமுக அரசாங்கம் உன்னுடைய பாதுகாப்புல தான் நடக்குது. உன்னால நீ சொல்லி ஏத்து எங்களை பேசக்கூடிய இதே இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு 15 பேர் 20 பேர் சேர்ந்து நம்முடைய நாட்டுக்களை சாதாரண ஒரு சிலம்ப விளையாட்டு ஒரு 10 பேருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் உங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ளால ஒரு 10 பேர் சேர்ந்து சிலம்பு விளையாடுன்னு பார்ப்போம். இந்த அரசாங்கம் ஒன்று சும்மா தான் பார்ப்போம். இதே திமுக கவர்மெண்ட் ஒன்று சும்மா தான் பார்ப்போம். நீ அவன் 100கணக்கான பேர் நடு ரோட்ல ஆயுதங்களை தூக்கிட்டு சிலம்பு விளையாடிட்டு அதுக்கு இந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குது. இப்போ நான் 2 கேட்போம்ல, நீ ஜெயலலிதாவையும் இல்லாட்டி அதிமுக பிஜேபியும் சொல்லக்கூடிய ஆட்கள், பிஜேபி கூட்டணி சொல்லக்கூடிய ஆட்கள், கருணாநிதியும் இந்த திமுக அரசையும் ஏன் சொல்ல மாட்டேங்க? ஒன்று எது தடுக்குது? அப்போ என்னன்னா உங்களுக்கு சுய சிந்தனை இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மண்டையில என்ன சொல்லுவாங்க, அந்த சிப் வச்சு விட்டுருக்கிய போல அவங்களுக்கு அடிப்படை சொல்லி விட்டுருக்கு. நிதர்சனத்தை தாண்டி உங்களை அவதூறு. சீமான் மேல முஸ்லீம் சமுதாயம் இஸ்லாமிய அமைப்போல வைக்கக்கூடியது. ஏன்னா பாத்தீங்கன்னா எங்களுக்கு சம்மந்தம் சொல்லுவாங்க, அரசியல் தலைப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இருந்துட்டு தமிழ்நாடு அரசியல பாருங்க, தமிழ்நாடு அரசியல பாருங்க, இவங்களோட கொள்கை தெளிவு இருக்காது. அது தமுக இருக்கட்டும், எஸ்டிபியா இருக்கட்டும், மற்ற எந்த அமைப்பெல்லாம் இருக்கட்டும். இப்போ தமுக ஒன்னா இருக்க நேரத்துல இருந்தாங்களா? ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்களா? 2ஆ உடையதான். தமுக டிஎன்டிஜே வருதான். எந்த தேர்தலையாவது நீ கொள்கை தெளிவாட்டு ஒருத்தனை ஆதரிச்சிருக்கியா? நீ 2 பேரும், ஒருத்தன் திமுக ஆதரிப்ப, ஒருத்தன் அதிமுக ஆதரிப்பு. இவன் அதே போல திமுக ஆதரிச்சா இவன். அப்போ கொள்கை கோட்பாடு எங்க போச்சு? இந்த கூட்டத்துல எந்த கூட்டம்? அப்ப உங்களுக்குள்ளால கொள்கை தெளிவு. இன்னைக்கு டிஎன்டிஜே இப்போ கடந்த வாரத்துல அறிவிச்ச அறிவிப்பு இப்ப எல்லாம் தாண்டி உங்களுக்கு கொள்கை இது முன்னாடி எப்போ கொள்கை ரீதியா நீங்க பேசிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீ பேசுறதை நாங்க கேட்கறதுக்கு இதுக்கு முன்னாடி எப்போ நீ தெளிவா கொள்கை ரீதியா பேசுறீங்க? இதே பிஜேபி கூட்டணியில நீங்க திமுகவுக்கும் பிஜேபி தான் கூட்டணி, திமுக எங்களுக்கு கூட்டணி தமுக ஆதரிச்சனாலாம் இருக்கு 2001 தேர்தல்ல. இவங்க வந்து நாம் தமிழரையோ நம்மளை பத்தி பேச அவதூறு மட்டும்தான். ஆதாரத்தோடு நீ பேசலாம். நிறைய இப்போ இஸ்லாமிய தம்பி தங்க அண்ணன் ஹிமாயின்ல ஆரம்பிச்சு அபுபக்கர், ஃபாத்திமா ஃபர்கானா, அனீஸு, தாரிகா அப்படின்னு நிறைய தம்பி தங்க, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆரம்பகால ஆளு நான் சொன்ன போல மேதவுடைய புகைப்படங்களை நான் ஆரம்பத்துல போட சமயத்துல அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு இல்லை. நம்ம மனசாட்சிக்கு அதை நான் சொன்னோம்ல, நான் படிக்கணும், எனக்கு தெளிவடையணும். அப்ப எங்களுக்கு எல்லாருக்குமே நோக்கம் ஒண்ணு இருந்தது. எங்களுக்கு அதை அந்த புலிகள் ஆதரிக்க எது தடையா இருக்கீங்க? காத்தங்குடி சம்பவம் இல்ல, காத்தங்குடி சம்பவத்தை நம்ம தான் செஞ்சேன்னு சொன்னா ஒரு ஆளுங்க அந்த ஆதாரத்தை நீங்க காட்டுங்க. ஏன்னா சம்பவம் நடந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு இருந்த இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் HM அஸ்ரப்னு ஒரு ஆள் தான் மிகப்பெரிய தலைவர். அவர் அன்னைக்கு காலையில பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு. அவர் அந்த நேரத்தில் குற்றச்சாட்டு வைக்கல. அப்போ குற்றச்சாட்டு பின்னாடி காத்தன்குடி அந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு வேற ஒரு சதி இருக்குது. இன்னைக்கு செஞ்சேன்னு சொன்னா அதுக்கான ஆதாரத்தை காட்டணும். தலைவர் செஞ்சானு அதுக்கான ஆதாரத்தை நீங்க காட்டணும். இந்த தரப்பு ஆதாரமே கிடையாது. இதுவரைக்கும் எல்லாரும் பேசிட்டு எல்லாமே நாங்க செய்யலேன்னு சொல்லக்கூடிய தரப்பு ஆதாரங்கள் மட்டும்தான் நம்ம பேசிட்டு தாண்டி அவங்க தரப்புல நம்ம குற்றச்சாட்டு வைக்கல. தெளிவா இருக்கிறோம். இந்த தெளிவு என்ன உடைச்சுது? தலைவருக்கு முழுமையான ஆதரவு, தமிழ் தேசத்துக்கு முழுமையான ஆதரவுங்கிறது ஒரு தாண்டி வந்து களத்து நிற்கிறாங்க. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.